ஹாய், இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்துன்னா என்ன அப்படிங்கிறது ஒரு கிளியர் டீட்டெயில்டு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். வாஸ்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியம் இல்லையா? ரெண்டாவது ஒரு கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்து அமையிற வரைக்கும் ஒரு பிளாட் இருக்குது அப்படின்னா அந்த பிளாட் வந்து வாஸ்து பிரகாரம் அமையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏன் இப்படி பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்து வந்து தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் கொண்டு போய் நிறையா பேர்த்தோட வீடு கட்டுற கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபால்ட்டாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற நிறையா இன்ஜினியர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆர்கிடெக்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வந்து வீட்டோட டிசைனை வந்து பண்ணி ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஸ் சைட் இருந்தது அப்படின்னா அது வந்து ஆகாது, இந்த சைட் இருந்ததுன்னா இது ஆகாது. எதனால் அது ஆகாதுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1000-2000 பிளானுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்குன்னு ஒரு நாலேஜ் கிரியேட் ஆகும். ஸோ அந்த நாலேஜை பேஸாக வச்சு எனக்கு இந்த நாலேஜை வந்து ஒரு பேஸாக வச்சு இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஸ் சைட் வந்தது அப்படின்னா இப்போ ஒரு தப்பு வருது அப்படின்னா அந்த கிராஸ் சைட்லேயும் இந்த தப்பு வருது. ஸோ அதனால தான் இவங்க வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக, ஏன்னா பிளான் போடுறது கஷ்டம். ஸோ அதனால கஷ்டத்தை வந்து ஈஸியாக இருந்தது ஒரு ரெக்டாங்கிளாக இருந்தது அப்படின்னா அங்கே பிளானை வந்து கொண்டு வரது ரொம்பவே ஈஸி. இது ஒரு கிராஸாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல பிளான் வர்றது ரொம்ப கஷ்டம். ஸ்ட்ரக்சரல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, கட்டுறது சிரமம், வால் நிறைய கட் ஆகும். இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸான ஒரு சைட்டில் வந்து ஏகப்பட்ட கட்டு வரும். இப்போ ஒரு டைரெக்டாக ஒரு 10 அடி பீமை வந்து அச்சீவ் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 20-25 அடி பீம் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கிராஸ் சைட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான பிளான் டிசைன் பண்ணுற ஒரு ப்ராப்பரான ஆர்கிடெக்ட் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் என்ன கிராஸாக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற விஷயத்தை வச்சு, இன்னைக்கு இருக்கிற நாலேஜை வச்சு உங்களோட சன்லைட், ஏர் ஃப்ளோ, உங்களோட பிளான்ல எந்த மாதிரி இருக்கணும், ஒரு சோஃபாவோட அலைன்மெண்ட் எந்த மாதிரி இருக்கணும், ஒரு டிவியோட அலைன்மெண்ட் எப்படி இருக்கணும், ஸ்டேர்கேஸோட அலைன்மெண்ட் எப்படி இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக எப்படி இருக்கணும், உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எப்படி ஒரு கோர்ட்யார்ட் டிசைன் பண்ணுறது, உங்களோட ஒர்க் ஸ்பேஸ் எங்கே இருக்கணும், உங்களோட கிச்சன் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்கிடெக்ட், ப்ராப்பரான ஒரு பிளான் பண்ண தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்து இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்க யோசிச்சு கரெக்டான பிளானை வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மென்டலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற மாதிரி ஆஸ்பெக்டில் போனீங்க. இப்போ ஒரு வாஸ்து நிபுணர்கிட்ட நீங்கள் வந்து பிளான் பண்ணி தரீங்க, அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா நிறைய ஃபால்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற விஷயத்துல வீடு கட்டுறதே மிகப்பெரிய சிரமம். ஸோ அந்த இடத்துல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயம் ஒரு 5-6 கிளைண்ட் எனக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வருஷ கணக்காக வீடு கட்டாமல் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைட்டு தான் வேணும். இதையும் தாண்டி எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு அவர் யூஸ் பண்ணிட்டாரு. அவரோட கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டணும் அப்படிங்கிறத கனவு. அவர் வந்து 100% வந்து ஒருத்தர் வந்து வாஸ்து நிபுணராக நம்புறாரு. அவர் என்ன சொல்றாரோ அவங்க மட்டும் தான் கேட்பார். ஒரு டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாரு வந்து பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சைட் அனுப்பிச்சுட்றாங்க. அந்த சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேக் சைடு இருக்கிற சைட்டுக்கு ரோடு குத்து. ஸோ அதனால் இந்த சைட்டை வாங்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் இப்போ கேட்கும் போதே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இந்த சைட்டுக்கு ரோடு குத்து இதனால ரீசன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கு பின்னாடி இருக்கிற சைட்டுக்கு ரோடு குத்து, ஸோ அதனால் இந்த சைட்டை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கே லிட்ரலி இது எந்த கான்செப்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஏற்றுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கிற பேசிக் ரூல் என்னன்னா ரோடு குத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்து நார்த் ஈஸ்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, சவுத் வெஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் சவுத் வெஸ்ட்டில் வந்து நம்மளோட பெட்ரூம் வரும். ஸோ அந்த இடத்துல ரோடு குத்து வரும்போது அந்த இடத்துல சவுண்டும் லைட்டும் வந்து ஜன்னல் வழியாக ஒவ்வொரு டைம் அடிக்கிறதுனால நம்மளால வந்து தூங்க முடியாது. சவுண்ட் அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது பெட்ரூமாக இருக்கிறதுனால வந்து தூங்க முடியாது. ஸோ இதனால அந்த டேரெக்டாக ரோடு குத்து இருக்குன்னு அதனால அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மெயின் ரோட்டில் நீங்களே மெயின் ரோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரக்ட் ரோடு குத்து ஃபேஸிங்கில் இருந்தது அப்படின்னா ஒரு வேலை இன்கேஸ் பிரேக் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா டேரக்டா வந்து வீடுக்குள்ள ஏறிடும். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோடு குத்தை வந்து அவாய்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நிறைய ஆஸ்பெக்டுக்கு ஒரு என்னன்னா சயின்டிஃபிக்கா நிஜமா ஒரிஜினலான சயின்டிஃபிக்கா நிறைய ரீசன் இருக்கு. அந்த ரீசன் தெரியாம நீங்கள் ஒருத்தங்க வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து டாய்லெட் வைக்காதீங்க, இந்த இடத்துல வந்து ஹால் வைக்காதீங்க, இந்த இடத்துல வந்து இது வைக்காதீங்க. வாஸ்துங்கிறது இருக்குது, அது பேசிக் சயின்ஸு. அது மூலமாக நம்ம டிசைன் பண்ணும்போது மேக்ஸிமம் அச்சீவ் பண்ணிடலாம். எப்படின்னா ஒரு லைட் வென்டிலேஷன், ஏர் வென்டிலேஷன், கரெக்டான ஸ்பேஸு, கரெக்டான ப்ராப்பர்ட்டி அலைன்மெண்ட், இந்த மாதிரி விஷயத்த நம்ம கரெக்டாக வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். அதை விட்டுட்டு நம்ம ஏசி வைக்கிறதுலேருந்து இருக்கு. ஏன்னா நானே அதை வந்து நிறைய இடத்துல வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன், சேஞ்ச் பண்ணியிருக்கேன். டேரக்ட் ஆப்போசிட்டில் ஏசி வைக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாசில் பிரச்சனை, தூங்க முடியல, இருமல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. ஸோ அதெல்லாம் தான் வாஸ்து. அதாவது என்னன்னா
சின்ன சின்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான். அது சால்வே பண்ண முடியாது அப்படின்னு கிடையாது. இப்போ கிராஸ் சைட் இருந்ததுன்னா மொத்தமாக வேணான்னு சொல்லாதீங்க. அது எதனால வேணாம், ஏன்னா பர்ஃபெக்டாக பிளான் உட்காரும். பர்ஃபெக்டாக பிளான் உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதுதான் வாஸ்து. ஸோ வாஸ்துனா என்ன, மனையடினா என்ன, இதெல்லாம் எதுக்காக பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான நாலேஜ்ஃபுல்லான பீப்புள்ஸ் கிட்ட மட்டும்தான் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற மேக்சிமம் விஷயத்தில் வீடு கட்டுறது எல்லாத்துக்கும் ஒரு கனவு. ஸோ அதை பக்காவான ஒரு பிளான் பண்ணி பர்ஃபெக்டான ஒரு பிளான் 100 டைம் வந்து வீட்டோட பிளானை வந்து டிசைன் பண்ணி வாங்குங்க. அதை கம்பேர் பண்ணி பாருங்க, அதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் கேளுங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கேளுங்க. ஏன்னா உங்கள் வீடு அதை பற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமர் வந்து வாஸ்துக்காக பிளான் பண்ணுறாங்க, 10% வாஸ்துக்காக மட்டும்தான் அதை அமைப்பேன். ஆனால் அது எக்ஸ்ட்ரீம் போகும்போது அதுவே ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் பண்ணி, ஏன்னா வாஸ்துங்கிறது ஒரு நம்பிக்கையாக மாறிடுச்சு. ஸோ அந்த இடத்துல அந்த நம்பிக்கையை நம்ம என்றைக்குமே குலைக்கக்கூடாது. ஸோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளான் பண்ணும், அதை எக்ஸ்ட்ரீம் தாண்டக்கூடாது. எப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வது சைட்டுக்கு ரோடு குத்து, அதனால் இந்த சைட்டு வாங்காதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்டில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொன்னால் நிறைய காமெடியாக இருக்கும். ஸோ அது வந்து அது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அஃபெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா அது ரொம்பவே சிரமமாக போயிடும்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் வேணாம். ஏன்னா நிறைய ஆஸ்பெக்டில் குழப்பி விட்டு பல வருஷம் வந்து வீடு கட்டாமல் நிறைய பேர் இருக்குங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இதெல்லாம் கேட்கும்போது தான் எனக்கு சரி இதை பற்றி கிளியரான ஒரு வீடியோ வந்து பேசணும் அப்படிங்கிறதா. வாஸ்து இருக்குது, பட் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பேசிக் சயின்ஸ், எப்படி ட்ரா பண்ணும் அப்படிங்கிற ஒரு பேசிக். நீங்களும் வந்து வாஸ்துவை கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களாலையும் அந்த பிளானை வந்து போட முடியும். 2 நாள் மட்டும் சப்ஜெக்ட் தான் அந்த வாஸ்து. வாஸ்துங்கிறது பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸோ ஸ்பேஸ் சயின்ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஒரு பெரிய ஒரு சயின்ஸ் எல்லாம் கிடையாது. அது ஒரு பேசிக் விஷயம். 4 கார்னர் இருக்குது, 4 மொத்தமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 பார்ட்டாக வீடை பிரித்து நீங்கள் அந்தந்த பார்ட்டில் என்னென்ன கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் வாஸ்து. இதுதான் பேசிக். அந்தந்த பார்ட்டில் அங்கங்கே நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்கள் பிளான் வந்து உட்காரும். இதுதான் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு பிளான் போடுறது எப்படி பேசிக்காக இப்படியெல்லாம் பண்ணால் டிஸ்டர்பன்ஸ் வராது அப்படிங்கிறத பேசிக் ரூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி அட்வான்ஸ்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுலெல்லாம் என்னென்னலாம் பண்ண முடியும், இந்த வால் எப்படி கொடுத்தா என்ன பண்ண முடியும், அந்த வால் எப்படி கொடுத்தா பண்ண முடியும் அப்படிங்கிறது இன்னும் டீட்டெயில்டாக பண்ணுறது. உங்கள் வீட்டை பேசிக்காக பிளான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுற வாஸ்துவை குழப்பிட்டு உங்கள் வீட்டு கனவை வந்து தள்ளி போடாதீங்க. பிளான் பண்ண தெரிஞ்ச மேக்ஸிமம் பெரிய ஆர்கிடெக்ட்ஸு பெரிய வீட்டுக்காகவே எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான் போடுறது மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளான் 15 பிளான் வந்து நான் ட்ரை பண்ணுறது மட்டுமே தான் என்னோட வேலையை நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கூட கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டோட பிளான் யார் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. 2D பிளான் தான் எல்லாத்தோட பேஸ். அந்த பேஸை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வச்சுக்கோங்க. ஹால் ஏன் இங்கே உட்காந்துருக்கு, ஏன் நம்ம இந்த மெயின் டோர் இங்கே கொடுக்குறோம், ஏன் கிச்சனில் இந்த மாதிரி விண்டோ கொடுக்குறோம், ஸ்டார் கேஸ் ஏன் இங்கே இருக்குது, டிவி யூனிட் ஏன் இங்கே இருக்குது, சோஃபா ஏன் இங்கே இருக்குது, விண்டோஸ் ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒவ்வொரு வாக்கின் வாட்ரூம்னா என்ன அப்படிங்கிற ஒவ்வொரு டீட்டெயில்டை பர்ஃபெக்டாக கேதர் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் பிளானை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனோட கனவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மூட நம்பிக்கைக்காக தள்ளி போடாதீங்க. ஏன்னா வீடு கட்ட தெரிஞ்சவங்களும் வீட்டுக்காக வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இமீடியட்டாக பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனோட விஷயம் வந்து மெட்டீரியல் ரேட்டு எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ உங்கள் கனவை வந்து தள்ளி போடாதீங்க. 5-6 வருஷம் வீடு கட்ட முடியாமல் திணறிட்டு இருக்கிறவங்களும் இப்போ நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த டைம் ஆஃப் பீரியட் கட்டியிருக்கலாமேன்னு யோசிச்சவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் தள்ளி போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக தள்ளி போயிட்டே தான் இருக்கும். இமீடியட்டாக சூஸ் பண்ணுங்கள். நல்ல பில்டர், நல்ல ஆர்கிடெக்ட், நல்ல பிளானர், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சுட்டு பர்ஃபெக்டான வீட்டை வந்து நீங்கள் கட்டுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்துனால நிறைய பேர் வந்து கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு தெரிஞ்ச 10ல் 2 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வாஸ்து ஒத்து வரல, அது ஒத்து வரல, இது ஒத்து வரல அப்படிங்கிறதுக்காக வீட்டை வந்து தள்ளி போடுவாங்க. நல்ல ஆர்கிடெக்டோட நம்பரை வந்து ஷேர் பண்ணுங்கள். நல்ல பிளானரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஸோ இவங்கெல்லாம் கைட் பண்ணி உங்கள் வீடு ஃபெயிலியர் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு கட்டுற கனவை வந்து தள்ளி போடுங்க. 100% சொல்கிறேன். இவங்க இதுக்காகவே பாடுபடுறவங்க, இதுக்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்கிறவங்க, படிக்கிறவங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டை பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணி தருவாங்க. இதே மாதிரியே நீங்களும் சூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் ஆஸ்ட்ராலஜி ஆகட்டும் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்க்கலாம் எந்த லெவலுக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச பின்னாடி மறுக்கலாம். வாஸ்துவை பற்றி எனக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ரொம்ப ஓவராக அதை நினச்சிக்காதீங்க. அது ஒரு பேசிக் விஷயம், எப்படி பிளான் பண்ணும் அப்படிங்கிற பேசிக்
நாலேஜ் தான் வாஸ்து. அது ஒரு 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 சப்ஜெக்ட் பேப்பர் தான் வாஸ்து. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வாஸ்துனால வந்து அப்படி இருக்குது இப்படி இருக்குது இதெல்லாம் கதை கட்டுறது விஷயம்தான். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 பாயிண்ட் தான் நீங்கள் வாஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பேப்பரில் வந்து அந்த வாஸ்துவோட ஃபுல் டீட்டெயிலே எழுதிடலாம். அந்த ஒரு பேப்பரை வச்சுட்டு உங்களாலே அந்த பிளானை வந்து டிசைன் பண்ண முடியும். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வாஸ்து பேசிக் டூல், எப்படி நம்ம வீட்டை வந்து டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக் டூல் தான் வாஸ்து. ஸோ இந்த டூலை வந்து மூட நம்பிக்கையாக மாற்றிக்காதீங்க. மாற்றிக்கிட்டு உங்கள் வீட்டோட கனவை தள்ளி போடாதீங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் கரெக்டான கிளியரான எக்ஸ்பிளனேஷன் வச்சுட்டு, ஏன்னா இன்டர்நெட்டில் எடுத்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது எனக்கு விருப்பமே கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது டவுட்னா கேளுங்க, அதை பற்றி கிளியர் டீட்டெயிலே நான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் வந்து ஏசி பிளாக்னா என்ன, ஏசி பிளாக்கோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், ரெண்டாவது பிரிக்னா என்ன, பிரிக்கோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் இருக்குது. அதோட டீட்டெயில்டு கிளியராக நான் என்னால் கொடுக்க முடியும். பிளானை பற்றி எதை பற்றி வேணால் கேளுங்க. அந்த ப்ராப்பரான போர்ஷன்ஸை வச்சு நம்மளால உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியரான வீடியோஸை கொடுக்க முடியும். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கிளாரிட்டி கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச்.